ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது நான் விபாகம் 26 விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் தமிழில் பதப்பிரிவுகள் ஸ்லோகத்தை கூறிவிட்டு மொழிபெயர்க்கலாம். பாரபிருத் கதிதோ யோகி யோகீஷः சர்வகாமதः ஆஶ்ரமः ஶ்ரமணः க்ஷாமः சுபர்ணோ வாயுவாஹனः. பார பிருத், பிருத்னா என்ன? அணிதல், தாங்குதல், உடுத்தல். பாரம், கனம். புரிஞ்சுடுது இந்த பிரபஞ்சம், இந்த லோகத்தை கொடான கோடி நட்சத்திரங்களோட. பாரபிருத் கதிதः சொல்லப்படுகின்றார், சொல்லப்பட்டவர். பாரபிருத், அது உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கூறப்பட்டவர். கதிதः கதையாமினா அகம் கதையாமினா நான் சொல்கின்றேன். சாதாரணமாக கதை சொல்றேன், நான் வதாமினா நான் பேசுறேன், ஐ எம் டெல்லிங். கதையாமினா ஒரு கதையோட ஒரு இது அம் கதையாமி, அதை பத்தி உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றது அர்த்தத்துல வரும். அவர் அந்த மாதிரி கூறப்பட்டவர். கதிதः யோகி, அவர் ஒரு யோகி. யோகி அவரை என்ன சொல்றாங்க? பாரபிருத், இந்த உலகத்தின் பாரத்தை தாங்கக்கூடியவர். கதிதோ யோகி. அந்த யோகீஷக, யோகிக்கு ஈசன் அவர் தான். சர்வ காம தஹ, சர்வம் எல்லாம், காமம் நம்முடைய ஆசைகள், நிறைவேற்றப்பட வேண்டிய ஆசைகள். தஹ கொடுக்கப்பட்டவர், தஹ தாங்கிறது தாத்து, கிவர், கொடுக்கப்பட்டவர். என்ன கொடுக்கப்பட்டவர்? நம்முடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றப்பட்டவர். கொடுக்கப்பட்டவர் தான் சுத்தமான அர்த்தம். நம்ம எடுத்துக்க வேண்டியது நிறைவேற்றி வைப்பவர் அப்படின்னு அர்த்தம். சர்வகாமதः ஆஶ்ரமः ஶ்ரமணः க்ஷாமः சுபர்ணோ வாயுவாஹனः. ஆசிரமங்கிறது என்ன? பொதுவா ஆசிரமங்கிறது ஒரு இடத்துல ஒரு நிதானமா மனிதனுடைய வாழ்க்கையை சாதாரணமாக ஒரு ஆசிரமத்தில் இருக்கான்னா ஒன்றும் பெரிய செல்வந்தராக அவன் இருக்க முடியாது. ஒரு ஆசிரமத்தில் அவன் அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டு பகவான் சேவைகளை செய்து ஆசிரமம் குடில் கட்டின்னு இருக்காரும்பாங்க. ஸ்ரமங்கிறது எஃபர்ட்ஸ், முயற்சிகள். ஆசிரமங்கிறது முயற்சி இல்லாமல் நம்ம ஓய்வு பெற்ற நிலையில மேல ஒரு கூரை வச்சுட்டு அந்த ஆசிரமம் அங்கிறது பட்டது அது. அப்போ அந்த ஆசிரமங்கிறத ஓய்வு எடுக்கக்கூடிய இடம். ஆசிரமக ஶ்ரமணக, ஶ்ரமணகங்கிறது சிரமப்படுத்தப்பட்டவர்கள். எப்படி? க்ஷாமத்தில் க்ஷாமக. ஶ்ரமணங்கிறது சமணர்கள். நம்ம கூட தமிழ்நாட்டில் ஜெயினர்களுக்கு சமணர்கள்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ஒன்றுமில்லாம ஒரு சன்னியாசிகள், சித்த புருஷர்கள், சன்னியாசிகள். உடுக்க ஆடை அணிய மாட்டார்கள், உணவு உட்கொள்ள மாட்டார்கள். எனக்கு தெரியும் ஒரு சித்தரை, உணவு சாப்பிட மாட்டார், காத்து தான் அவருடைய உணவு. உணவு இல்லாமல் இருப்பவர்கள், உடை இல்லாமல் இருப்பவர்கள், அப்படியே அந்த ஒரு விதமான ஆசைகள் இல்லாமல் இருக்கப்பட்டவர்கள். ஶ்ரமணக க்ஷாமகனா பஞ்சம். க்ஷாமங்கிறது பஞ்சம், இல்லாய்மை. இந்த ஶ்ரமணனுக்கு ஒன்றுமே இல்லாய்மைக்கு அவர் ஆசிரமக. சுபர்ணோ வாயுவாகனக. சுமங்கலமான வார்த்தைக்கு சூன்னு ஒரு வார்த்தை வரும். சுமங்கலம், மங்களம், சுமங்கலம், அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்க. சுபர்ணோ வாயுவாகனக. சூவை கொஞ்சம் எடுத்து இந்த பர்ணகங்கிறது இறக்க. அந்த சுவாயு, பவித்திரமான வாயுடைய வாகனமே அவர்தான். வாயுவை தன்னுடைய பொருளாக ஏற்றி கொண்டு செல்பப்பட்டவர் அவர் தான், வாயுவை. அதனால்தான் வாயு உங்களுக்கு நகர்றது. வாயு ஒரு இடத்துல இருந்தால் பிராணவாயு இருக்கலாம், ஆனால் அது நகர்ந்தா தானே, அது செல்லக்கூடிய இடங்களுக்கு சென்றால் தானே அதனுடைய சக்தி வெளிப்படுகின்றது. உதாரணமாக விண்மில் இருக்கு, காற்றாலை இருக்கு. அது வாயு அந்த வேகத்தை சுற்றி விட்டா தானே அது சுத்தம். அந்த வாகனம், வாயுடைய வாகனமே அவர் தான். அது சுவாயு, பவித்திரமான வாயு, ஆக்சிஜன் தான். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? அந்த பர்ணம், பர்ணங்கிறது இறக்க, இலைகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கல. இந்த இடத்துல இறக்க, அந்த வாகனத்துடைய ரெக்கைகளை அவர் தான். அந்த வாகனத்தை கொண்டு போகக்கூடிய அந்த ரெக்கைகள், அந்த சுவாயுவை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய அந்த வாகனமானது, அதனுடைய ரெக்கைகள், இறக்கை, அதான் அதனுடைய அர்த்தம். நம்ம ஜோடிச்சு எடுத்துட்டு வரணும். சுவர்ணோ வாயுவாகனக தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமயிதா தமஹ அபராஜிதஹ சர்வசஹோ நியந்தோ நியமோ யமஹன்னு வரும். தனுர்தரன்,
தனுர்னா என்ன? வில்லு. வில்லுடைய தரன், அதை அணிந்து கொண்டிருக்கப்பட்டவன். தனுர் தரோ தனுர் வேத. தனுர்ல வேதம் இருக்கு. வேதம்னா என்ன? விஞ்ஞானம் இருக்கு, நாலேஜ் இருக்கு, அறிவு இருக்கு. அதுக்கு ஒரு படித்தல் வேண்டும். ஏன்னா அந்த காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அம்பு விடுறது எல்லாம் அப்ப நாகாஸ்திரம் அதுக்குன்னு ஒரு மந்திரங்கள் இருக்கும். அந்த அலைவரிசையில் இப்ப நீங்க வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா இல்ல ஆல் இண்டியா ரேடியோனா ரேடியோ வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா போறாது. அதை அந்த பொத்தானை நாம் சுழற்ற வேண்டும், நகர்த்த வேண்டும். அங்கெல்லாம் சத்தமா வரும். கரெக்டா அந்த இடத்துல போய் நின்னா ஆல் இண்டியா ரேடியோன்னு கேட்கும், இல்லைன்னா பிபிசின்னு வரும், வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி அதெல்லாம் அலைவரிசைகள். அந்தந்த வானொலியில ரேடியோவில் வரும் வரிசைகளை நாம் அனுசரணையோடு கூடி நாம் அதில் போக வேண்டும். எல்லாம் அனுசரணையோடு கூடி அனுசரணையாக ஒத்தாக போனால்தான் அந்தந்த அலைவரிசைகள் அதெல்லாம் வெவ்வேறானது. அந்தந்த அலைவரிசைகளில் நாம் போவோமேயானால் அந்தந்த எது வேண்டுமோ நமக்கு அது கிடைக்கும். அவ்வளவுதான். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கானா வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஆகாசவாணினா ஆகாசவாணி. ஸோ தனுர் வேதத்திலையும் அந்த வேதம் இருக்கு. அம்பு விட்டுட்டு தான் அந்த மந்திரத்தை சொல்லி இந்த ரிக்கு சொல்லி அவங்க விடுவாங்க. அப்போதான் அந்த நாகாஸ்திரம்னாக்கா விஷமமான அஸ்திரம், அக்னியாஸ்திரம்னா அக்னியை கொடுக்கக்கூடிய அஸ்திரம், வருணாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், அப்படி பல அஸ்திரங்கள் இருக்கு. அந்த எல்லாமே ஒரு வேதம் வேணும். அதுக்கு ஒரு சயின்ஸ் வேணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இயற்பியல், ரசாயன சாஸ்திரம், அது மாதிரி. ஸோ தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமயிதா தம. தண்டங்கிறது பனிஷ்மெண்ட். கொம்புக்கும் தண்டம் தான். தண்டத்தை வச்சு அடிப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட்டு அது வினை, அந்த வர்பு, அந்த காரிய பொருள்களை குறிக்குமே. ஆனால் அது பனிஷ்மெண்ட்டு. நவுன், நாம பொருளை குறிக்குமே. ஆனால் அது ஒரு தடி எடுத்தவன் அப்படிம்பாங்க. தடி, கோல், அப்படி வரும். ஸோ தண்டக தம தமயிதா தமக. தமங்கிறது இது காம்னஸ். அதை அந்த துள்ளல், அந்த எதிர்த்தல், அந்த துடித்தல், அந்த கதறுதலிருந்து சாந்தி பண்றது. நிதானமாக குறைத்து அவனை காம் பண்ணி சாந்தி பண்றது, சுமூகமாக இருப்பதற்கு சாந்தி செய்வது. அந்த தமயிதா, அந்த சாந்தி கொடுக்கப்பட்டவன் தான் தமயிதா. அதுக்கு சமஸ்கிருதத்தில் கிருதந்த பிரத்யேகன்னு வரும். அதுல திருச் பிரத்யான ஒரு சப்டிவிஷன்ல தமயிதாங்கிறது ஏகவச்சனம், புருஷலிங்கம், ஆண்லிங்கம். தமயிதா கொடுக்கப்பட்டவன், தமயித்ரி கொடுக்கப்பட்டவள், சாந்தியை கொடுக்கப்பட்டவள். சாந்திக்கு தான் தமம். தாத்தா தாத்திரிலாம் இருக்கு. கொடுக்கப்பட்டவன் கொடுக்கப்பட்டவள்னு. இது தமயிதா, அந்த சாந்தி கொடுக்கப்பட்டவன். தமயித்ரு நபும்சகலிங்கம். கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. இந்த நபும்சகலிங்கம் வருது இல்லையா, அது சொல். ஸோ தமயிதா, தமகங்கிறது சாந்தி, அமைதி. ஸோ அந்த அமைதி இல்லாமையிலிருந்து, அதாவது அந்த துடித்தல், அந்த கதறுதல், அந்த துள்ளுதல், அந்த எதிர்த்தல் எல்லாம் வருது இல்லையா, அதுக்கு ஒரு அமைதியை கொடுக்கணும், அது ஒரு சாந்தியை கொடுக்கணும். அந்த தமயிதா, அந்த கொடுக்கப்பட்டவன் சாந்தி ஸ்வரூபன். தமயிதா தமக, தமகங்கிறது சாந்தி, அவன்தான் அந்த சாந்தியை கொடுக்கக்கூடிய. அதான் தண்டோ தமயிதா தமக. அபராஜிதஹ சர்வசஹ. அபராஜிதஹ சர்வசஹ நியந்தோ நியமோ யமஹ. அபராஜிதஹ, பராஜிதஹனா என்ன? ஜிதம்னா வெற்றி, பராஜிதம்னா தோல்வி, அபராஜிதம்னா திருப்பியும் வெற்றி. அதாவது இந்த ஆ முன்னாடி போட்டா பராஜிதங்கிறது தோல்வி, தோல்வியுடையவன், தோல்வியை அடைந்தவன். அந்த அ போட்டாச்சுன்னா அந்த தோல்வி இல்லாம இருப்பவன். அந்த அ நேர எதிர்மறை அர்த்தத்தை, நேர்மறையில் எதிர்மறை ஆப்போசிட் அர்த்தம், மீனிங் கொடுத்துரும். அதுக்கு பேர் ஹலாதி பிரத்ய போட்டா அப்புறம் கர்ம அகர்ம அப்படி இந்த மாதிரி. ஆனால் அவசியம் அன் அவசியம்னு சொல்லுவோம். அது ஸ்வரங்களுக்கு ஆ இ உ அப்படி வரும். அதுக்கு பேர் அஜாதி பிரத்ய அன் போட்டா. ஸோ அபராஜிதக சர்வசக, எல்லாருடையும் அந்த இருப்பான். சக சக சகங்கிறது வித், அவனுடன், எல்லாவர்களுடன், எல்லோருடன். அந்த உடன் வருது இல்லையா, அதுதான் சக.
சர்வசக அபராஜிதக சர்வசக நியந்தோ அநியமோ அயமக. நல்லா பிரிக்கணும், அதை கரெக்டா பிரிக்கணும். அது வந்து நியந்திரண கண்ட்ரோல், கட்டுப்படுத்தல். இதுதான் நியந்தர். ஹிந்தியில் சாதாரண சொல்லுவாங்க நியந்தர்னு. அந்த கட்டுப்படுத்தல் நியந்திரணம், அந்த கட்டுப்படுத்தல் அநியமக அசத்தியமான விதிமுறைகளை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நியமங்கிறது நேர்மையான, நீதிக்கு கட்டுப்பட்ட, நீதிக்கு உள்பட்ட, நீதி விதிமுறைகளை கடைபிடிக்கப்பட்ட சட்டங்கள் நியமம் அப்படிம்போம். அநியமக அதை கட்டுப்படுத்துவோம். அநியமக அயமக. யமகங்கிறது யமாய தர்மராஜாயாம்பா யமன. யமகங்கிறது கட்டுப்படுத்தல், செல்ஃப் ரெஸ்ட்ரெயின். ஒருவித ஆசைக்கு நம்மை உட்படுத்திக் கொள்ளாமல் எல்லா ஆசைகளையும் துறந்து விட்டு சமாதானமாக இருப்பது செல்ஃப் ரெஸ்ட்ரெயின், ஆத்ம கட்டுப்படுத்தல். அதுதான் யமக. யம நியமக யமக. தியான யோகம், சமாதியெல்லாம் பதஞ்சலியுடைய அஷ்டாங்க யோகத்தில் இருக்க 8 வகை யோகங்கள் சாஸ்திரங்கள் வரும். செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட்டுக்கு நியமக. யமகங்கிறது தர்மம், யமாய தர்மராஜாய அப்படின்னு. அந்த அயமக, யமக இல்லாதவன் அயமக இல்லையா? தர்மம், அந்த செல்ஃப் கட்டுப்பாடுதல் இல்லாதவன், கட்டுக்களை இழந்து சுற்றுபவன், சார்வகன், அவன் தான் அயமக. யமக அயமக. அந்த ஆ போட்டால் நான் சொன்னேன் இல்லையா, ஹலா யா வரதுனால யாரால வகை எல்லாமே ஆதான் வரும். கா கா சாட்டா எல்லாருமே. ஸோ அயமக கட்டுப்பாடுகள் இல்லாய்மையாக இருப்பவன், சார்வகன், துஷ்டன். அயமக. அநியமகையும் அவர் நியந்திரணம் பண்றார், கட்டுப்படுத்துறார். அநியமங்களையும் விதிமுறைகளையும், அதாவது உண்மைக்கு புறமான, சத்தியத்துக்கு புறம்பான, நீதிக்கு புறம்பான உள்ள எல்லா விதிமுறைகளையும் கொன்றால் நல்லதா? அது அநியமம். நியமம் இல்லை, திருடினால் நன்மையா? அநியமம். எல்லாத்தையும் அவர் கட்டுப்படுத்துவார். அந்த அநியமத்தெல்லாம் கட்டுப்படுத்துவார் அயமக. எல்லாம் கட்டுப்படுத்தவர் அயமக. அப்புறம் சத்வவான் சாத்விக சத்திய தர்ம பராயண அபிப்பிராய பிரியார்ஹோர்ஹ பிரியகிருத் பிரீத்திவர்தன. சத்வவான், சத்யவான், சத்வவான் எல்லாம் அவர் தான். சத்தியந்தான், லக்ஷ்மிவான், தனவான். சத்வவான் சத்தியத்தை கொடுக்கப்பட்டவன், சத்தியமாக ரூபத்தில் இருக்கப்பட்டவன். சாத்விகமாக இருக்கப்பட்டவன். சுக துக்கங்களை எல்லாம் சமன்விதக. பகவான் சொல்றார் பகவத்கீதையில 18வது விவாகம் 26வது வச்சனம். முக்த சங்கோ அனஹம்வாதி கிருதி உத்சாஹ் சமன்விதः சித்தி அசித்தயோர் நிர்விகாரः கர்த்தா சாத்விகா உச்சியதே. அதாவது சாத்விக குணம் சமன்விதக, எல்லாமே சமந்தான். என்னது? உற்சாகமும் சமந்தான், மோட்சமும் முக்தியும் சமந்தான். அந்த முக்த சங்கங்கிறது ஒன்று சேருதல், யுனைடெட் சங்கம். எல்லா நதிகளும் சங்கமமா வருதுங்கிறோம் இல்லையா? அதான் எல்லாம். இந்த முக்தி, சித்தி அசித்தி, சித்தி அசித்தையோ, சித்தியும் சரி அசித்தியும் சரி, எல்லாமே நிர்வீகாரக. அவரை சேருவதில்லை, சார்த்தப்படுவதில்லை, அவர் அதற்கு சாருவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, அவரை அது பாதிக்காது. அவனை தான் சாத்விகா, அந்த கர்த்தாவை தான், அப்படி இருக்கப்பட்டவனை தான் அந்த கர்த்தா கர்த்தரி. நான் சொன்னேன் இல்லையா, தமயிதா, திருச்சி பிரத்யம் தான் எல்லாமே. நம்ம புருஷலிங்கம். கர்த்தாவை சாத்விகான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறார் பகவான். அந்த சாத்விகா, சத்வவான் சாத்விக சத்திய. சத்தியம் தர்மம் பராயணக. பராயணங்கிறது நம்ம துதிக்கிறது, பாராயணம் பண்றது. பாராயணம் நம்ம துதிக்கிறது, பாராயணம் கேட்கறது, மொத்தமாக பகவான் துதிக்கிறது கேட்கறது, பாராயணம் நம்ம துதிக்கிறது. சத்திய தர்மம் எல்லாம் பாராயணம் பண்ணப்பட்டவர், அதாவது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டவர். சத்திய தர்ம பராயணக அபிப்பிராய பிரியார்ஹோர்ஹ பிரியகிருத் பிரீத்திவர்தன. அபிப்பிராயங்கிறது நம்முடைய அபிப்பிராயம், ஒப்பீனியன், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய முடிவுகள். அபிப்பிராய பிரியாக, பிரியாவுடைய
பிரியா அருகக, அவர் தான் இந்த மகாருகன்னா சும்மா சாதாரண சமஸ்கிருதத்தில் வெரி காஸ்ட்லி, ரொம்ப விலை உயர்ந்தது, ப்ரெஷியஸ், ப்ரெஷியஸ், விலை உயர்ந்தது, கிடைக்காதது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அருகங்கிறது அருகதி இருக்குன்னு அர்த்தம். மகா பிரியார் ஹர்க, பிரியார் ஹர்க, பிரியவுடைய அருகதி இருக்கப்பட்டவர் அவர் தான். அந்த தான் அபிப்பிராய, எல்லாருடைய அபிப்பிராய. இந்த பிரியங்கிறது அபிப்பிராயம் யாருக்கு இருக்கும்? அவருக்கு தான் இருக்கும். அந்த உடையப்பட்டவர், அதை வைத்துக்கொள்ள இருக்கப்பட்டவர் தான் அபிப்பிராய பிரியாக. அருக, அருகதி உடையவர். அருக, திருப்பி அதை பிரிக்கணும், பிரியார் ஹோர்கன்னு வரும். பிரியா அருக, அருக பிரிய கிருத்து, கிருதம் பண்ணுறது, பிரியத்தை, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்பை கிருதம் பண்ணப்பட்டோம் அவர் தான். அதுக்கு அருகதி, அதுக்கு அருகதை உண்டான அருக பிரிய கிருத், அப்படி பிரித்து படிக்கணும். பிரிய அருக பிரிய கிருத்து, கிருதம் பண்ணப்பட்டவர், பிரியத்தை, அருக, அருகதி இருக்கு. பிரீத்தி வர்தனக, பிரீத்தி அன்பு வர்தனம் பண்ணப்பட்டவர், அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டவர். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பிரியம், நாளைக்கு கொஞ்சம் கூட ஜாஸ்தி இல்லாண்டே வர்தனம் பண்ணிட்டே இருப்பார். பிரியந்தான், லவ் இஸ் தி காஸ்மாஸ், அன்பு, பிரீத்தி. எங்கெல்லாம் ரிஷிகள், எங்கெல்லாம் பீஷ்மர் போய் வியாசரும் பீஷ்மரும் எப்படிலாம் சொல்றாங்கன்னு பாருங்க. பிரியகிருத் பிரீத்தி வர்தனக. அதனால அபிப்பிராய பிரியார்ஹோர்ஹ பிரியகிருத் பிரீத்தி வர்தனக. பிறகு விஹாய சகதிர் ஜோதிர், விஹாய சகதிர் ஜோதிர் சுரவிர் ஹுதபுக் விபுஹு. சு ருச்சிர்னு இருக்கும், சு ருச்சிர் ஹுதபுக் விபுஹு. ரவிர் விரோச்சனஹ சூரியஹ. சவிதா ரவிலோச்சனஹ வரும். நான் நிதானமாக தான் சொல்லியிருக்கேன். விஹாய சகதி ஜோதிஹி, இது நம்ம கரெக்டா படிக்கணும். விஹாய சகதி ஜோதிஹி தான் நான் பிரிக்கிறேன். விஹாயங்கிறது சாதாரண சம்ஸ்கிருத பதம் தான். விஹாய, விஹாயனா வித்தவுட். ராமஹ விஹாய தே சர்வே கதவந்தஹ, ராமரை விட்டுட்டு அவங்கெல்லாம் போனாங்க. விஹாய. ஞானம் விஹாய கதம் கரணியா, ஞானம் வினாவும் சொல்லலாம். விஹாய விட்டுட்டு என்னதான் பண்றது, அறிவை விட்டுட்டு என்னதான் பண்றது. வித்தவுட், எக்ஸப்ட். ராமஹ வித்தவுட் ராமா, எக்ஸப்ட் ராமா, தே ஆல் வெண்ட். ராமஹ விஹாய தே சர்வே கதவந்தஹ, எல்லாம் போனாங்க. அதே மாதிரி விஹாய சகதின்னு என்ன? கவர். நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்மளை பாதுகாக்கும் ஒரு உடை, ஆடை, கவச்சம். விஹாய சகதிர் ஜோதிஹிர், ஜோதிர்னா வெளிச்சம். அப்போ இந்த கவச்சத்தை இல்லாம ஜோதியா இருக்கப்பட்டவர் அவர், அதான் அர்த்தம். விஹாயங்கிறது வித்தவுட், இல்லாய்மை. சகதிங்கிறது கவர், நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும் பாதுகாப்பு. ஜோதிங்கிறது வெளிச்சம். மேகம் வந்து சூரியனை மறைச்சா சூரியனோட வெளிச்சம் நமக்கு வராமல் இருக்கலாம். ஆனா மேகம் வந்து பகவானை மறைச்சா, அந்த ஜோதியை மறைச்சா, தெய்வ ஜோதியை மறைச்சா கூட ஜோதி தான், ஜோதியா தான் இருக்கும், மறைக்க முடியாது. விஹாய சகதிர் ஜோதிர், விஹாய சகதிர் ஜோதிர் சுருச்சிர் ஹுதபுக் விபுஹு. சுவை தனியா எடுத்துங்கோ, ருச்சிய தனியா எடுத்துங்கோ. ஹுதங்கிறது யாகம், ஹோமம். புக்ங்கிறது அந்த யாகத்திலேருந்து வர அக்னி. நம்ம நெய்ய விடுறோம். அக்னயே ஸ்வாஹா வாயவே ஸ்வாஹா, அக்னயே இதன்னமம வாயவே இதன்னமம ஸ்வாஹா. அப்போ நெய்யை நம்ம விடுறச்ச அந்த ஹோமத்தில் நிறைய அக்னி வரும், குப் குப்னு வரும். அதுதான் புக். அது புக்னு கால வரும். ஆனால் அது பிரிச்சொல்லாம் கா, புக் கா, ஃபர்ஸ்ட் கா, முதல் கா, கா கா க. ஆனால் சேர்த்து வரைச்ச கா தான் வரும். அது சம்ஸ்கிருதத்துடைய சந்தி. அது அப்புறம் பார்க்கலாம், அது கிராமர், வியாக்கரணம். அப்போ ச
சுருச்சிர் ருச்சிஹி ஹுதக்கு ஹுத புக் விபுகுங்கிறது என்னன்னா அளவற்றது, அளவற்ற சக்தி வாய்ந்தது. அந்த ருச்சிஹி எந்த ருச்சிஹி? யாக ருச்சிஹி. இந்த யாகம் எப்படி பண்ணணும்? ஹுத அந்த ஹோமம் புக்கோட, அதாவது ரிக்கோட, சமித்தியோட, பஞ்ச கவ்யங்களோட நம்ம ஹோமம் பண்ணா தான் ஹோமத்துடைய ருச்சிஹி சுருச்சியா இருக்கும். அப்போ இந்த சுவை தனியா எடுத்துட்டு ருச்சிர் சுஹுத புக் விபுகு, அந்த பவித்திரமான யாகமாகப்பட்டது. ஹுதம்ங்கிறது ஹோமம் யாகம், புக்குங்கிறது மந்திரம் சொல்லி ரிக் சொல்லி வரப்பட்ட ஜுவாலைகளும் புகைகள் எல்லாமே சேர்ந்தது தான். கடைசியில் வந்து மேதாவி பூயாசம் தேஜஸ்வி பூயாசம்னு அந்த தர்பைகள்லாம் இட்டுப்போம். நம்ம யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்னி பகவானுடைய இதெல்லாம் அவருக்கு உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இட்டுப்போம். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி மானஸ்தோகேதன ஏமான ஆயுஷிமானோ கோஷோ மானோ அஸ்வேஷு ரீரிஷா வீரான் மானோ ருத்ரபாமிதோ வதேர் அப்படின்னு போட்டு மேதாவி பூய் அப்படின்னு இட்டுப்போம். இதெல்லாம் புக்கு தான். ஹுத புக் விபுஹு பவர்ஃபுல். அந்த ருச்சி சுருச்சி. ஸோ சுஹுதம் ருச்சி, பவர்ஃபுல் ருச்சி. அது அந்த விபுஹு பவர்ஃபுல், அன்லிமிட்டட், அளவற்ற ருச்சி. அந்த சுப் ஹுதத்திலேருந்தும் புக்கிலேருந்து வருது. ஸோ அதனால சுருச்சிர் ஹுத புக் விபுஹுன்னு படிக்கணும். ஸோ இதோட இந்த இது அடுத்தது ரவிர் விரோச்சன சூரிய சவிதா ரவி லோச்சனஹ. ரவிஹி அடுத்த லைன். இதோட இந்த ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சது கிடையாது. அடுத்த லைன் ரவிர் விரோச்சனஹ. ரோச்சத்தைங்கிற சம்ஸ்கிருதத்தில் பிடித்தல், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சக பலம் ரோச்சத்தை, அவன் பழம் பிடிக்கும். ரோச்சத்தை அது வந்து ஆத்மநேபதியில் தான் வரும், ரோச்சத்தின்னு கிடையாது, பரஸ்மைபதியில் வராது. ஸோ விரோச்சனஹ, ரவிர் விரோச்சனஹ. ரவிங்கிறது சூரியன், விரோச்சன விங்கிறது உபசர்க்கம். அந்த ரோச்சனத்துக்கு ரொம்ப அப்படின்னு சொல்ற மாதிரி ரோச்சனஹங்கிறது பிடிக்கப்பட்டவன். அவன் எல்லாருமே நமக்கு எல்லாருமே அவனை பிடிக்கும் தானே. ரவிஹி விரோச்சனஹ சூரிய. அந்த சூரிய ரவிஹி சூரிய விரோச்சன எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா. ரவி விரோச்சன சூரிய சவிதா. சவிதாங்கிறது திருப்பியும் திருச்சி பிரத்யம் தான், சூரியன் தான். கிருதந்த ரூபத்தில் திருச்சி பிரத்யான்னு ஒன்று இருக்கு. சவிதா சவித்ரி சவித்ருன்னு வரும். ஆண்லிங்கம் பெண்லிங்கம் நபும்சகலிங்கம். சவிதா சூரியனுக்கு பேர் சவிதா, ஒளியை கொடுக்கக்கூடியவன் அந்த சவிதா. லோச்சனம் எப்படி? ரவிர் விலோச்சனக. லோச்சனம் வி உபசர்க்கம். லோச்சனங்கிறது கண்ணு திருஷ்டி. அது ரவிஹி சூரியன் மாதிரி இருக்கிறதுனால எப்படி நான் சூரியனுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க படங்களை கூட அப்படி அப்படியே ஜோயில் அந்த அவருடைய அந்த ஃப்ளேம்ஸ் அந்த தீபங்கள்லாம் அப்படியே நம்முடைய கண்ணில் இருக்கிற கண் முடிகள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திருஷ்டி உள்ளவர் சுவாமி. சூரியனுடைய கதிர்கள்லேருந்து வர அந்த ஐ லேஷஸ்பாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி கண்முடிகளுடைய சுவாமி அவர். ரவிஹி விரோச்சனக சூரிய சவிதா வி லோச்சனக. அவருக்கு எப்படிப்பட்ட லோச்சனம்? ரவிலோச்சனக. சூரியனுடைய கதிர்கள், சூரியனுடைய ஃப்ளேம்ஸ் அந்த கதிர்கள் மாதிரி அவருடைய கண் இமைகள். அந்த மாதிரி லோச்சனம், அந்த மாதிரி கண். அதனால சக்குகுன்னு போடலவா, லோச்சனம்னு போட்டார். அது ஒரு அழகான வார்த்தை. தாமரை கண்ணுன்னு கூட சொல்லலாம். தாமரைக்கு இலைகள் வரா மாதிரி ரவிலோச்சனக அப்படிங்கிறார். ஸோ இத்துடன் இது முடிஞ்சுடுத்து. மீண்டும் அடுத்த 27வது பாகம் பார்க்கலாம். அது வரைக்கும் பூயா தாவத் சுபமங்கலம். என்னுடைய சேனலை நீங்கள் பதிவு பண்ணினா உங்களுக்கு தொடர்ச்சியாக பாகங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். அது வரைக்கும் ஹரி ஓம்.